டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மெட்டீரியல் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறப்ப மெட்டீரியல் வந்திருக்கா வரலையா அப்படின்றது ஈஸியாக பார்க்குறதுக்கு எளிய முறையில் ஒரு கூகுள் ஷீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல செக் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, டேட்டா இப்படி மூணு புள்ளியில் வச்சுட்டு டேட்டா வேலிடேஷனில் போயிட்டிங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியாவில் இப்போ பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் டிக் பாக்ஸ் போட்டிங்கன்னா போட்டுட்டு ஷோ அப்படின்னு போட்டு சேவ் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸை என்ன பண்ணணும்னா, நீங்கள் காப்பி பண்ணிடலாம். காப்பி போட்டு திருப்ப இங்கேருந்து இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம செக் பாக்ஸ் கமெண்ட் கொடுக்கணும். கமெண்ட்டில் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்னா டிக் போட்டால் வந்திருக்கு, டிக் போடலைன்னா வரல, பெண்டிங். அதை எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபஸ்ட்டு செல்லில் போய்ட்டு ஃபார்முலா நீங்கள் போடணும். ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சீக்வல் டு போட்டு இஃப் ஓப்பன் பேரன்தீஸ் போட்டு செல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டியில் 5, டியில் 5 அப்படின்னு போட்டு டைப் பண்ணிவிட்டு சீக்வல் டு போட்டு ட்ரூ, TRUE ட்ரூன்னு போட்டுட்டு கமா போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் போட்டு ரிசீவ்டு, RECE ரிசீவ்டு டபுள் கொட்டேஷன் கமா திருப்பி டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு பெண்டிங், PENDING பெண்டிங் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு க்ளோஸ் கொட்டேஷன் போட்டு ஓகேன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை காப்பி போட்டு இங்கேருந்து திருப்பி இது வரைக்கும் நீங்கள் போட்டு திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. காம்போ பாக்ஸில் ரெடி பண்ண பிறகு நீங்கள் மெட்டீரியல் பெண்டிங்காக இல்லை இது ரிசீவ்டான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்குங்க. இப்படி தான் இப்போ டிக் பண்ணியாச்சு, ரிசீவ்டு. இப்போ என்னது ரிசீவ்டு, சிமெண்ட் ரிசீவ்டு, எல்லோ பெயிண்ட் 4 இன்ச் ரிசீவ்டு ஆட்டோமேட்டிக்காக. இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே.